நிறைய பேர் என்ன குரூப்ல பாட கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு இப்படியும் ஒரு பாடகி இருக்கிறா. பொருளாதார பிரச்சனைகள், கஷ்டம், வீட்டு கஷ்டம் பெரிய சேலஞ்சா போயிட்டுது. அது ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை. ஏதாவது ஹெல்ப் கிடைச்சா நல்லா இருக்கும். குரூப்களுக்கு பாட அப்படி போய் எனக்கு வர்ற வருமானத்தை வச்சு கொண்டுதான் நான் கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு ஸ்கூல்ல படிப்பிச்ச வாசின்னு சொல்லி கர்நாடக சங்கீத ஆசிரியர் நாங்க ரிஜெக்ட் ஆயிட்டோம். வழி நெடுக காட்டு மல்லி. எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால், அண்மை காலமாக சமூக வலைத்தளங்களிலே அதிகபட்ச சியாச பெற்ற ஒரு பாடல் வாழ்ந்த பாடல் இருக்குது. நான் இதில் போடுறேன் பாருங்க கண்டிப்பாகவே. அதே போல் இப்பொழுது அண்மை காலமாக இலங்கையினுடைய தனியார் நிறுவனத்தில் நடத்தப்படுகின்ற ஒரு மாபெரும் இசை போட்டியில் பங்கு பெற்றி சில காரணங்களால் எலிமினேட் ஆகிட்டு இப்போ வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருக்கிற சில ப்ரோக்ராம்களை செய்து கொண்டிருக்கிற முல்லைத்தீவிலே முள்ளிவளை பிரதேசத்தில் இருக்கின்ற பாடகி சதுர்ஷனா அவர்களை பற்றி அல்லது சதுர்ஷனாவை பற்றி தான் இதில் பேச வந்திருக்கோம். அவனுடைய பாடல்கள், பாடின பாடல்கள், பாட போகிற பாடல்கள், அவருடைய வாழ்க்கையினுடைய முயற்சி என்ன கட்டத்தில் இருக்கிறார், எப்படியான விஷயங்களோடு பயணித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சதுர்ஷனா. வணக்கம் அண்ணா. நீங்கள் எப்படி இந்த மியூசிக்கில் வந்திருக்கீங்க? எத்தனை வயதில் மியூசிக்கில் நீங்கள் அதுக்கு பிறகு உங்களை மியூசிக்கில் என்ன கட்டத்தில் இப்போ இருக்கிறீங்க, என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க, அது தொடர்பான உங்களை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் தாங்க. எல்லாருக்குமே வணக்கம். நான் ஸ்கூல் டைமில் தான் பாட வலிக்கணும். ஆறாம் ஆண்டு படிக்கும்போது அப்படி ஸ்கூலால் நடக்கிற போட்டிகள், அதுவும் எனக்கு எந்த திறமை தெரியல. நான் அப்படி விடிய அசம்பிளியில் தேவாரங்கள் அப்படி எதுவும் படித்து கொண்டிருக்கல தான் எங்களுக்கு மியூசிக் படிப்பிக்கிற டீச்சர் வாசின்னு சொல்லி கர்நாடக சங்கீத ஆசிரியர் அவதான் கூப்பிட்டு நல்லா பாடுறீங்கள் என்று சொல்லி அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி எனக்கு ப்ராக்டிஸில் தந்து நான் நிறைய போட்டிகளுக்கு போயிருக்கேன். ஸ்கூல்லேருந்து தமிழ் தின போட்டிகள் அப்படி செய்திருக்கேன். அதுக்கு பிறகு சில காலங்கள் போய்க்குள்ள லெவல் வரைக்கும் படித்து கொண்டு போயிருக்குல்ல, அப்படியே வாழ்க்கையில வெடிங் அப்படின்னு போய் பிறகு அது அப்படியே நிப்பாட்டிட்டேன். இதே நிப்பாட்டிட்டேன். பிறகு இடையில இப்போ இப்படி சான்ஸுகள் கிடைக்கல. சக்தி எஃப்எம் குரல் தேர்வுகள் அப்படி எது நடக்கல போய் தெரிவாகி சக்தி டிவி ஆடிஷனுக்கு போய் தெரிவாயினேன். வெயிட்டிங் லிஸ்ட்டில் தெரிவாகி என்னை கூப்பிட்டாங்க, நீங்கள் செலக்ட் ஆகிருக்கிறீங்கள் வாங்கோ அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டேன். செகண்ட் ஆடிஷன்லேயும் செலக்ட் ஆகினேன். தேர்ட் ரவுண்ட் குரூப்பாக இப்போ 3 பேரை சேர்த்து விட்டாங்க. அப்போ அவங்களோட தான் நாங்கள் குரூப்பிசம் மாதிரி குரூப்பாக சேர்த்து விட்டாங்க. அப்போ 2 குரூப்பில் எது பெஸ்ட்டாக கொடுப்பாங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணாங்க. அப்போ நாங்கள் எலிமினேட் ஆகிட்டோம். எங்களுக்கு கவலை தான், என்ன சொல்ல, அவங்களோட ரூல்ஸ் அப்படி 2 குரூப்ல யாராவது ஒரு குரூப் தான் உள்ள வரலாம். சின்ன மிஸ்டேக்ஸ்ல நாங்கள் வெளியில வந்துட்டோம். அதுக்கு பிறகு என்ன பாடுறதுக்கு குரூப்ல கேட்டாங்க, இசைக்குழு அப்படி சொல்லி கால் பண்ணி கேட்டாங்க. நானும் ஓமாடி சொல்லி சொன்னேன். இப்போ நீங்கள் எங்களோட நேர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், நீங்கள் என்ன பாட்டு பாடிக்கிறீங்க, உங்களோட குரல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் ஆடிஷனில் பாடின பாட்டை ஃபர்ஸ்ட் அவங்களே பாடி காட்ட விரும்புறீங்களா? பாட முடியுமா? பாடி காட்ட முடியும். கனவெனக்கு வந்ததில்ல, இது நெசமா கனவு இல்ல, கனவா போனது வாழ்க்கை இல்ல, வாழ்க்கைய நினைச்சு வாழ்ந்ததில்ல, மஞ்ச மோட்டமா மனசுக்குள்ள போகிற வருகிற நினைவுகளே, உறங்குது உள்ள ஒரு விஷயம், உறக்கம் கலைஞ்சா நெசம் தெரியும், காத்திருப்பேன் நான் திரும்பி வர, காட்டு மல்லியில அரும்பெடுக்க, வழி நெடுக காட்டு மல்லி, யாரு அத பார்க்கலியே, எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள,
வருமா வருமா வீட்டுக்குள்ள காடே மணக்குது வாசத்துல என்னோட கலக்குது நேசத்துல. பாடியிருக்கீங்கள், வாழ்த்துக்கள். அதை தாண்டி நீங்கள் இசைக்குழுவெல்லாம் பாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்கள். உங்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தா பிறகு வருமான நம்பிக்கை இருக்கிறது. அதை தாண்டி நீங்கள் திருமணமாகி விட்டீங்க அப்படின்னு ஒரு கதையும் சொல்லியிருந்தீங்கள். திருமண வாழ்க்கை எவ்வாறு போயிட்டு இருக்குது? அதை தாண்டி இப்போ நீங்கள் சொந்த தொழில் எதுவும் செய்துட்டு இருக்கிறீங்களா? அப்படியான சில விஷயங்கள் எங்களுடைய நேர்களுக்காக தர முடியுமா? நான் வெட்டிங் பண்ணிட்டேன். 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆகுது. ஒரு கேர்ள் பேபி ஒரு ஆள் இருக்கேன். பரவாயில்ல, என் வாழ்க்கை அப்படியே போய் கொண்டிருக்கு. நான் அப்படியே மியூசிக் அப்படியே ரெண்டு கொஞ்சம் கஷ்டம்தான், பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போய்கொண்டிருக்கு. அதே போல் நீங்கள் கர்நாடக் மியூசிக்கும் படிச்சிருந்தீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது தொடர்பாக எங்களுக்கு ஒரு பாடல் பாட முடியுமா? கர்நாட்டிக்கோடு சேர்ந்து ஒரு சினிமா பாட்டு பாட முடியுமா? நீங்கள் உங்களுக்கான ஒரு களத்தை, உங்களுக்கான பாதையை தேடிக்கொண்டிருக்கிறீங்கள். அதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மை. அதை தாண்டி உங்களை போல வளர்ந்து வர பாடகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கள்? அதே போல் உங்களை மாதிரி வர பாடகர்களுக்கான சப்போர்ட் இருக்கா இந்த உலகத்திலே அல்லது உங்களோட பிரதேசங்களில் சப்போர்ட் இருக்குதா? அது தொடர்பான விளக்கத்தை எங்களை தர முடியுமா? இந்த காலத்தில் நிறைய பிள்ளைகளுக்கு நிறைய திறமை இருக்குது. நான் கூட நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். வெளி உலகத்துக்கு நான் போகணும், என் பாட்டு திறமையை நிறைய பேர் பார்க்கணும், பாராட்டணுமெண்டு. இப்படி சக்தி எஃப்எம் ஆடிஷன் கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. என்ன நான் வெளியில் தெரியப்படுத்தி கொள்றதுக்கு எனக்கு பெரிய வாய்ப்பு இது. இதால தான் நிறைய பேர் என்ன குரூப்பில் பாட கேட்டிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, இப்படியும் ஒரு பாடகி இருக்கிறா. அதே மாதிரி நிறைய பேர் வெளியில் வராமல் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பொருளாதார பிரச்சனைகள், கஷ்டம், வீட்டு கஷ்டம், அப்படி என்ன எனக்கே பெரிய சேலஞ்சாக போயிட்டுது. இந்த இந்த ஆடிஷனில் நான் போகிறது, பங்கு பெற்றது, அங்கே அவங்களோட ரூல்ஸ் படி நடக்கிறது, ஒவ்வொரு இப்போ சரி எங்களோட பயண நிலையாக இருக்கட்டும், அவங்க சொல்கிற கொஸ்டியூம்ஸ் இதாக இருக்கட்டும், எல்லாமே எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக போய் இருந்தது. சரியாக கஷ்டப்பட்டும் நிறைய பேரோட உதவியோட நான் அந்த இடத்துக்கு போயிட்டு என் திறமையை காட்டிட்டு இப்போ வந்துட்டேன். கண்டிப்பாகவே உங்களுக்கான களம், உங்களுக்கான உதவிகள் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு பிறகு வரும். உங்கள் உதவின்றதை தாண்டி உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதை பார்க்குறாக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதை தாண்டி உங்களுக்கு ஃபேவரிசமான ஒரு பாட்டு எங்களுக்காக தர முடியுமா? பெண் இல்லாத ஊரிலே அடியாள் பூ கேட்பதில்லை, பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை, உன் புடவை முந்தானை சாய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்தது, இது கம்பன் பாடாத சிந்தனை உந்தன் காதோடு யார் சொன்னது, புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது, நதியே நீயானால் கரை நானே, சிறு பறவை நீயானால் உன் வானம் நானே. அருமையாக பாடியிருக்கிறீர்கள். அதே போல் நீங்கள் எப்படி உங்களோட சொந்த வீட்டில் இருக்கிறீங்களா, இல்லாட்டிக்கு தங்கித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? அதை தாண்டி அடுத்த கட்ட முயற்சிக்கு உங்களுக்கு ஓகேயா இருக்கா? இந்த பொருளாதார நிலைமைகள் எல்லாம் ஓகேயா இருக்கா? அது தொடர்பான சின்ன விளக்கம் எங்களை தர முடியுமா? எங்கள் சொந்த வீடு இல்லை, அம்மா கடை வீட்டை தான் இப்போ வரைக்கும் இருக்கிறேன். அம்மாக்கெல்லாம் பார்க்குறாங்க எல்லாமே. வீடு கட்டுறதுக்கு ஆரம்பித்து ஒரு அளவுக்கு கொண்டு போயிட்டேன். சக்தி ஆடிஷன் அப்படி வலிக்கிட்டதால் அது துரதிருஷ்டவசமாக இடையிலே நின்றுட்டுது. வீடு கட்ட வலிக்கிட்டது நின்றுட்டுது. இனி நான் குரூப்புகளுக்கு பாட அப்படி போய் எனக்கு வர்ற வருமானத்தை வச்சு கொண்டு தான் நான் கட்டணுமென்று ஆசைப்பட்றேன். அப்படி தான் கட்டியலும் கடவுள் கை கொடுப்பார் என்று நம்புகிறேன். என் வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு அவ்வளோதான். நான் கடவுளை தான் நம்பி இருக்கிறேன் என் வாழ்க்கையை பற்றி. உண்மையில கடவுளை தான் நம்பி இருக்கிறீங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். கடவுளுக்காக இறுதியாக ஒரு பாடலை டெடிகேட் பண்ணிட்டு இந்த இன்டர்வியூ முடிக்கலாம். கடவுளுக்காக ஒரு பாடல்.
பூமியில் பூமியில் இன்பங்கள் என்றும் குறையாது, வாழ்க்கையில் வாழ்க்கையில் எனக்கொன்றும் குறைகள் கிடையாது. எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாமும் சென்றிடுவோம். விடை பெறும் நேரம் வரும் போதும் சிரிப்பினில் நன்றி சொல்லிடுவோம். பரவசம், இந்த பரவசம் என்னாலும் நெஞ்சில் தீராமல் இங்கே வாழுமே. கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு. கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. கருணை பொங்கும் உள்ளங்கள் உண்டு, கண்ணீர் துடைக்கும் கைகளும் உண்டு. இன்னும் வாழணும் 100 ஆண்டு. எதை நாம் இங்கு கொண்டு வந்தோம், எதை நாம் அங்கு கொண்டு செல்வோம். அழகே பூமியின் வாழ்க்கையை அன்பில் வாழ்ந்து விடை பெறுவோம். கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு. கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. நன்றி சதுர்ஷனா. கண்டிப்பாகவே உங்களுக்கான வாய்ப்புகள் மிக விரைவில் உங்களை தேடி வரும். அதே போல் உங்களுடைய லட்சியமான இந்த வீடு கட்டும் வேலை கூட மிக விரைவில் இந்த யூடியூப்பை பார்த்தா பிறகு கண்டிப்பாக பல பேர் முன் வருவாங்கன்ற நம்பிக்கையோட இந்த காணொளியில் அல்லது இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் ஓமெண்டு சொன்னதுக்கு நன்றி. தொடர்ந்து பயணிக்கலாம்.